வெல்கம் டு டமால் டுமில் அவார்ட்ஸ் 2025. இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பொல்யூஷன் சாம்பியன் அவார்ட் கோஸ் டு சவுண்ட் கிங் சுப்ரமணி. சொல்லுங்க சவுண்ட் கிங் சுப்ரமணி, இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பொல்யூஷன் சாம்பியன் அவார்டு வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? வெல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நான் குப்பை போடும் கோமாளி அவார்டுக்கு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கான நிறைய எஃபோர்ட் போட நிறைய பட்டாசை வாங்கி என் வீட்டு வாசல்ல வெடிச்சு நிறைய குப்பையை போட்டு வச்சிருந்தேன். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் வீட்டாண்ட போட்டு அவன் அந்த அவார்டை வாங்கினான். குச்சமே இல்ல. கூடிய சீக்கிரமே அந்த அவார்டும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல வந்தேன் சார். உங்க ஏரியா டாக்ஸ் எல்லாம் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டோமே, அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? ஒருத்தன் வளர்ந்து வரானா அவனை பத்தி விமர்சனங்கள் வரதாங்க செய்யும். அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், we have to be fun. நாய் வல்ல வெடியை கட்டி விடுறதெல்லாம் சகஜம். இருக்கட்டும். அன் டைம்ல ரொம்ப வெடி வெடிச்சு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே சார், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வருஷத்துல ஒரு தடவை சார் தீபாவளி வருது. we have to enjoy. அதை விட்டுட்டு கவர்மெண்ட் சொன்ன டைம்ல தான் பட்டாசு வெடிக்கணும், கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னா உங்களுக்கு இந்த அவார்டு மட்டும் இல்லாம இந்த அவார்டோட சேர்த்து நிறைய சர்ப்ரைஸான கிஃப்ட்ஸும் இருக்கு. அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் என்னன்னா, நீங்க கவர்மெண்டோட ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம நிறைய பப்ளிக் நியூசன்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க, நாய் பூனை எல்லாம் துன்புறுத்தி இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. சோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து போலீஸ் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. பிடிச்சி ஜெயில போடுங்க சார். ஐயா விட்டுருங்க. பண்டிகைகளை கொண்டாடுறது தப்பு இல்லை, ஆனா அந்த கொண்டாட்டங்கள் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் இயற்கைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம கொண்டாடணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது.